ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீனாஸ் பேஷனில் பீட்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம். பீட்ரூட் ஜூஸுக்கு நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன், 1 கேரட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ½ எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யணும்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பீட்ரூட்டோட தோல் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கேரட்டோட தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு அந்த கேரட்டு பீட்ரூட்டு கழுவி வச்சு எடுத்திருக்கேன் பிளேட்டில். இப்போ இந்த 2 பீட்ரூட்டும் கேரட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண கேரட்டு பீட்ரூட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டு மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ண மிக்ஸ்சர் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸ்சர் ஒரு 1 hour அப்படியே மூடி வச்சு விட்டுறலாம். 1 hour ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்க்கலாம் ஜூஸ் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இப்போ இந்த மிக்ஸ்சர் ஸ்ட்ரெயினர் வச்சு இன்னொரு பவுலில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ்சர் ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு. இப்போ டேஸ்டியான பீட்ரூட் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் இன்னும் நிறையா பார்க்கணுன்னா ரீனாஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.